Hi student, this is Silamba Max Tuition 11th standard exercise 8.1 question number 6. Prove that the line segments joining the midpoints of the adjacent sides of a quadrilateral form a parallelogram சொல்லிருக்காங்க. தமிழ்ல பாருங்க. ஒரு நாற்கரத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகளை சேர்க்கும் நேர்கோடுகள் ஒரு இணைகரத்தை அமைக்கும் என வெக்டர் முறையில் நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. So first thing நான் ஒரு quadrilateral draw பண்ணிடுறேன். See, டோட்டலாக ஒரு 4 sides இருக்கிற மாதிரி ஒரு figure draw பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதுக்கு நான் நேமிங் கொடுத்துட்றேன். A B C D. ஓகே, ஸோ இப்போ இந்த குவாட்ரிலேட்டரலுக்கான சைட்ஸ்க்கான மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறதுனால கிரியேட் ஆகிறது ஒரு பேரலோகிராம் அப்படின்ட்டு நம்ம வெக்டர் முறையில் நிறுவுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான மிட் பாயிண்ட்ஸை நான் இங்கே ஃபஸ்ட் மார்க் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஏபிக்கு இங்கே மிட் பாயிண்ட் எடுத்துடுறேன், பிசிக்கு இங்கே, சிடிக்கு இங்கே, ஏடிக்கு இந்த பிளேஸில் எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஜாயின் பண்ணிடுறேன். சி, ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது இந்த மிட் பாயிண்ட்ஸ்க்கு நான் நேமிங் கொடுத்துட்றேன். எனிவே ஏபிக்கான மிட் பாயிண்ட் பி, பிசிக்கான மிட் பாயிண்ட் கியூ, சிடிக்கான மிட் பாயிண்ட் ஆர், டிஏக்கான மிட் பாயிண்ட் எஸ்ன்னு நான் நேமிங் கொடுத்துட்றேன். இப்போ இந்த பிக்யூஆர்எஸ்ன்றது ஒரு பேரலோகிராம், அதாவது இணைகரத்தை அமைக்கும் என காட்டுக. ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சொல்யூஷன். இங்கே to prove PQRS is parallelogram. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற கிவன் பார்த்தோம்னா ABCD is a quadrilateral. ஓகே, இங்கே P, Q, R and S are the midpoints of AB, BC, CD and DA respectively. ஓகே, சி, ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் சம் மாதிரி இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அப்படி சால்வ் பண்ணணுன்னா லெட் நாம் இங்கே ஓபி த ஆரிஜின் எடுக்கணும். ஓகே, சி, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பாருங்கள், ஏபின்ற சைடுக்கு பின்றது மிட் பாயிண்ட். ஸோ சம்வேர் இங்கே நான் ஓ பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டும் நான் இப்போ ஜாயின் பண்ணுறேன். ஓபி இஸ் பி வெக்டர், ஓஏ இஸ் ஏ வெக்டர், இது மிட் பாயிண்ட். எனிவே ஓபிக்கான வேல்யூ, இது ஒரு பொசிஷன் வெக்டர், இது m/n ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணோம். மிட் பாயிண்ட்னும் போது m/m ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணோம். எனிவே m into b வெக்டர் ப்ளஸ் m into a வெக்டர் டிவைடட் பை m ப்ளஸ் mனு கிடைக்கும். ஸோ நியூமரேட்டர்லேருந்து m காமனாக எடுத்துட்டோன்னா a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் 2mனு இருக்கும். ஸோ இங்கே m will cancel. Finally we get a vector plus b vector divided by 2. ஓகே, இப்போ இதுதான் ODக்கான பொசிஷன் வெக்டர். ஸோ அதனால தான் நம்ம இங்கே ஆரிஜினை சூஸ் பண்ணுறோம். சி, இது நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் ஒரு ரிசல்ட் இருக்குது. சி, ரிசல்ட் 8.6. let O be the origin, A and B be 2 points, then AB vector is equal to OB vector minus OA vectorன்னு எழுதலாம். இங்கே OA vector and OB vector are position vectors of A and B. ஸோ இந்த கேஸை தான் நான் இந்த டெரிவேட்டிவ்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறது. அதனால தான் நான் இங்கே OB த ஆரிஜின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, எனிவே இங்கே ஆரிஜின் சூஸ் பண்ணதுனால இதிலிருந்து இப்போ நான் பொசிஷன் வெக்டர்ஸை எழுதுகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரிலேட்டரலுக்கு OA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு A வெக்டர், OB vector is equal to B vector, OC vector is equal to C vector,
OD vector is equal to D vector. So anyway நான் இதில் directions mention பண்ணிடுறேன். See இது A to B, இங்கே B to C, இங்கே C to D, next D to A போது இது closing side வரும். அப்போ நம்ம இது இப்படி draw பண்ணிடணும். Okay, so next P to Q, அடுத்து Q to R, R to S, இங்கே S to P போது இது closing side வரும். ஸோ மறுபடியும் நம்ம இந்த டைரெக்ஷனில் தான் சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த ஏபி வெக்டருக்கு தான் நம்ம சரி இதிலிருந்து தான் நம்ம பொசிஷன் வெக்டர்ஸாக எடுத்து இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். OA வெக்டர், OB வெக்டர், OC வெக்டர் அண்ட் OD வெக்டர்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போது பேரலோகிராமுக்கான கண்டிஷன்ஸை பார்க்கணும். ஸோ இங்கே PQ இஸ் ஈக்குவல் டு RSன்னு நம்ம டெரிவ் பண்ணிட்டோம்னா இந்த PQRS இஸ் எ பேரலோகிராம்னு நமக்கு கிடைச்சிடும். ஓகே, இப்போது ஏபிக்கான மிட் பாயிண்ட் P அப்படின்றத நம்ம இங்கே எடுத்திருக்கோம். ஸோ இப்போ OP இட் இஸ் கால்டு பொசிஷன் வெக்டர்ஸை எழுதணும். சரி, அந்த கேஸ் அதாவது P is a midpoint of AB. Anyway, இங்கே பொசிஷன் வெக்டர் OP வெக்டர்னா we know that, see இந்த பிளேஸில் சால்வ் பண்ணியிருக்கோம். A vector plus B vector divided by 2. See, observe the figure once again. AB என்ற சைடுக்கு இது OA வெக்டர் பொசிஷன் வெக்டராகவும் இதை OB வெக்டர் பொசிஷன் வெக்டராகவும் எழுதலாம். அடுத்து செகண்ட் சைடு Q is a midpoint of BC. Anyway, இதுக்கான பொசிஷன் வெக்டர் OQ வெக்டர் is equal to இங்கே B வெக்டர் plus C வெக்டர் divided by 2னு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வெர்டிசஸ் பாயிண்ட்டை பார்த்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். பாருங்கள் BC. அப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஆர்ன்ற பாயிண்ட்டுக்கான அதை OR பொசிஷன் வெக்டருக்கு CDயை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அதை காப்பி பண்ணிடலாம். இங்கே R is a midpoint of சைடு வந்து CD. எனிவே இங்கே OR பொசிஷன் வெக்டர் வந்து C வெக்டர் plus D vector by 2 and finally இங்கே S is a midpoint of இந்த சைடு வந்து நமக்கு DA. ஓகே, anyway இங்கே OS is equal to A vector plus B vector D vector by 2. ஓகே, ஏன்னா இது DA. இப்போ இந்த பொசிஷன் வெக்டர்ஸ் ஃபுல்லாக நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். எனிவே இங்கே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா பேரலோகிராமுக்கு PQவும் RSும் ஈக்குவல் வேல்யூவாக வரணும். ஓகே, ஸோ இங்கே PQ இஸ் ஈக்குவல் டு OQ வெக்டர் மைனஸ் OP வெக்டர்னு நமக்கு தெரியும். சி பை டெஃபினேஷன் இங்கே OQக்கான வேல்யூ சி நம்ம இங்கே B வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் டிவைடட் பை 2னு ஃபைன் பண்ணியிருக்கோம். மைனஸ் OP வெக்டருக்கான வேல்யூ A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் பை 2. இப்போ சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ சேம் டினாமினேட்டர் இங்கே B வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் மைனஸ் A வெக்டர் மைனஸ் B வெக்டர். இங்கே ப்ளஸ் B வெக்டர் மைனஸ் B வெக்டர் வில் கேன்சல். C வெக்டர் மைனஸ் A வெக்டர் பை 2. லெட் அஸ் ஈக்குவேஷன் 1ன்னு இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் சைட் பார்த்தோன்னா SR வெக்டர். இங்கே SR வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பொசிஷன் வெக்டரை எழுதும் போது OR வெக்டர் மைனஸ் OS வெக்டர் இஸ் ஈக்குவல் டு OR வெக்டருக்கான வேல்யூ C வெக்டர் ப்ளஸ் D வெக்டர் பை 2 மைனஸ் இங்கே OS வெக்டருக்கான வேல்யூ A வெக்டர் ப்ளஸ் D வெக்டர் பை 2. இங்கே C வெக்டர் ப்ளஸ் D வெக்டர் சேம் டினாமினேட்டர், அப்போ மைனஸ் உள்ளே கொண்டு போயிடலாம். மைனஸ் A வெக்டர் மைனஸ் D வெக்டர். இங்கே ப்ளஸ் D வெக்டர் மைனஸ் D வெக்டர் வில் கேன்சல். C வெக்டர் மைனஸ் A வெக்டர் பை 2. லெட் அஸ் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். சி ஒருவேளை இதை RS வெக்டர்னு எடுத்திங்கன்னா இது நெகட்டிவ் டேர்மாக வரும். we know that the property A vector is equal to lambda times of B vectorனு வரும். lambda வந்து greater than 0வாக இருந்ததுன்னா சேம் டைரெக்ஷன் ஆனும், lambda வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருந்ததுன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்ட்டு மீனிங். பட் ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஓகே, ஸோ இதுலேருந்து நமக்கு இங்கே ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2
we get PQ vector is parallel to SR vector. Okay, இப்போ இதை நம்ம சைட்ஸில் சொல்லணும்னா இங்கே மாடலஸ் எடுத்துடலாம். ஸோ மாடலஸ் ஆஃப் PQ vector is equal to மாடலஸ் ஆஃப் SR vector. இங்கே மாடலஸ் அண்டு வெக்டர் ரிமூவ் ஆகிட்டு ஜஸ்ட் PQ is equal to SRன்னு கிடைக்கும். இப்போது ஃபஸ்ட்டு PQ அண்ட் SR ரெண்டுமே ஈக்குவல்னு டெரிவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போது இந்த டூ சைட்ஸும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது QRும் இங்கே PS இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நம்ம டைரெக்டாக எழுதலாம், பட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை நான் சால்வ் பண்ணியே எழுதிடுறேன். சரி, நெக்ஸ்ட் ஆஃப் பாருங்கள். இங்கே QR வெக்டரை we can written as OR வெக்டர் மைனஸ் OQ வெக்டர்னு எழுதலாம். இங்கே OR வெக்டருக்கான வேல்யூ C வெக்டர் ப்ளஸ் D வெக்டர் டிவைடட் பை 2 மைனஸ் OQ வெக்டருக்கான வேல்யூ B வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் டிவைடட் பை 2. ஸோ இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனோன்னா C vector plus D vector minus B vector minus C vector divided by இங்கே 2. இங்கே plus C vector minus C vector will cancel. D vector minus B vector by 2. Okay, so this is first case. Second, PS vector is equal to OS vector minus OP vector is equal to இங்கே OS vector கான value A vector plus D vector by 2 minus OP vector கான வேல்யூ A vector plus B vector by 2. anyway same denominator இங்க numeratorல subtract பண்ணிடலாம். A vector plus D vector minus A vector minus B vector. இங்க plus A vector minus A vector will cancel. D vector minus B vector divided by 2. see இதுலேயும் நமக்கு சேம் வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ சேம் இதே ப்ரொசீஜர் அங்கே ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு QR இஸ் ஈக்குவல் டு PSன்னு கிடைக்கும். ஸோ இந்த 4 சைட்ஸுமே நமக்கு ஈக்குவலாக கிடைச்சிருச்சு. ஏதாவது ஒன்று டெரிவ் பண்ணாலே நமக்கு என்ஆஃப். இது அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, தேர்ஃபோர் PQRS is a parallelogram. Okay, thank you.